இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த வகையில் ஓட்டிங் லிஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். விக்ரம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த முறை அதிகமான வாக்குகள் வாங்கி டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறமா திவ்யா அவங்க இருக்காங்க. திவ்யா அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே அவங்க நாமினேட் ஆனாங்கனாலே அவங்க ஃபர்ஸ்ட் தான் இருக்காங்க ஓட்டிங்ல. அதுக்கப்புறமா கம்ருதீன் அவர் வந்து 3வது இடத்துல இருக்காரு. அவரும் இந்த வாரம் வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. அடுத்ததா பார்வதி அவங்க வந்து இருக்காங்க. அவங்களும் சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. பிரஜின் அவர் என்னதான் வீட்டுக்குள்ள ரகல சண்டை பண்ணாலுமே அவருக்கும் வந்து நிறைய ஓட்டு வந்திருக்கு. அவரும் வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு. அடுத்து அரோரா அவங்க வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை, சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. அடுத்து அமீர் அவர் வந்து குறைவான வாக்குகள் வாங்கி இருக்காரு. அடுத்து சாண்ட்ரா அவங்களும் குறைவான வாக்குகள் தான் வாங்கி இருக்காங்க. கனி அவங்களும் ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. வியானா, ரம்யா இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி இவ்வளவு நாளா ஒரு சில விஷயங்களை நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சது. அதுல வந்து நம்ம பாக்குறவங்க வந்து குறைவான வாக்குகள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள சொல்லி தான் வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. போன முறை பாத்தீங்கன்னா ரம்யா அவங்க குறைவான வாக்குகள் இருந்தாங்க. அப்புறம் கடைசியில கெமி அவங்க ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கி அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த முறையும் ரம்யா அவங்க வந்து வாக்குகள் வந்து கம்மியா தான் இருக்காங்க. சொல்ல போனா ஒரு 2-3 வாரமாவே அவங்க டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவங்கள காப்பாத்தி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு பதிலா மறுபடியும் கனி அவங்களையோ இல்ல வேற யாராவையோ வெளியே அனுப்ப போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா, டபுள் எவிக்ஷன் இருக்குமா, யாரு வெளியில அனுப்புவீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கு. ஆனா மிட் வீக் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு. நெக்ஸ்ட் வீக்ல வேணா ஏதாவது டாஸ்க் பயங்கரமா கொடுத்து மிட் வீக் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் இருக்கிறதுனால அதுலயே ரொம்ப பரபரப்பா வந்து இந்த டாஸ்கை கொண்டு போக இருக்காங்க. ஸ்கூல் டாஸ்க் ஒரு பக்கம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் யார் வந்து வீட்டை விட்டு வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரஜினா அவரு, சாண்ட்ரா அவங்க, அதுக்கப்புறம் திவ்யா இவங்க 3 பேருமே என்னதான் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு கலவரங்கள் பண்ணினாலுமே அவங்கள வந்து மக்கள் சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசன் அவங்களோட விளையாட்டு இருந்தாதான் பிக் பாஸ் வந்து சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிறதுனால. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வாரம் வந்து யாரு வந்து வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப வரைக்கும் நீங்க பார்த்ததுல யாரு வந்து டைட்டிலுக்கு தகுதியானவங்க, கடைசியில யாரு வந்து வின் பண்ணுவாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இனிமே இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.